ஒவ்வொருவரையும் அன்புடன் வரவேற்று இன்று நடைபெறும் ஒவ்வொரு நிகழ்ச்சியையும் மனம் திறந்து ரசித்து உங்கள் கரவொலியால் மாணவர்களை ஊக்குவிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். வீரம் வளரட்டும், ஒழுக்கம் நிலைக்கட்டும், சிலம்பக்கலை உலகம் முழுவதும் ஒழிக்கட்டும், தமிழரின் பெருமை தலைமுறை தாண்டி தொடரட்டும். சிலம்பம் எங்கள் மூச்சு, தமிழ் எங்கள் பேச்சு, ஒழுக்கம் எங்கள் அடையாளம், வெற்றியே எங்கள் பயணம். இத்துடன் அனைவரையும் மீண்டும் ஒரு முறை அன்புடன் வரவேற்று சிலம்ப அரங்கேற்ற விழாவை இனிதே தொடங்குகிறோம். அந்த மாதிரி இந்த விளையாட்டுகளை நீங்க உங்க குறிப்பா அந்த கிராமத்தோட சேர்ந்த பெற்றோர்கள் பெரியோர்கள் உங்களோட குழந்தைகளை வந்து இந்த விளையாட்டுகள்ல வந்து நீங்க வந்து சேர்த்து விட்டு ஒரு சிறப்பான பயிற்சியை வழங்கும் போது வந்து இந்த குழந்தைகள் வந்து ஒரு மிகச்சிறந்த அந்த விளையாட்டுல வந்து மிகச்சிறந்த ஆளுமைகளா வர்றதுக்கு வந்து ஒரு பெரிய வாய்ப்புகள் இருக்கு. குறைந்த செலவுல உங்க ஊருக்கே வந்து இந்த தம்பிமாராவது உங்க ஊரை சேர்ந்த ஒரு BE இன்ஜினியரிங் முடிச்ச தம்பி வந்து அவர் படிச்சு முடிச்சுட்டு வேற வேலைக்கெல்லாம் போயிருக்கலாம். அதெல்லாம் விட்டுட்டு உங்க ஊருக்கே இருந்து ஒரு இன்ஜினியரிங் கிராஜுவேட் வந்து உங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்குறாருன்னு கேட்டீங்கன்னா இந்த வாய்ப்பை வந்து நீங்க கன்னியாகுமரி மற்றும் அதற்கு சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து குறிப்பா பெற்றோர்கள் வந்து அதிகமா பயன்படுத்திக்கணும். இந்த சுற்றுவாரத்தில் இருக்கக்கூடிய பள்ளிகள் தலைமை ஆசிரியர்கள் எங்கெங்கெல்லாம் பள்ளி நிர்வாகங்கள் வச்சு நடத்திட்டு இருக்காங்களோ அந்த தம்பியை சிறப்பான முறையில் பயன்படுத்தி நம்ம பகுதியை சேர்ந்த பெருவாரியான மாணவ மாணவிகள் மாவட்ட லெவல், மாநில லெவல், தேசிய லெவல்ல வந்து இந்த சிலம்பக்கலையோட சேர்ந்து இருக்கக்கூடிய இந்த நான் தம்பிகிட்ட பேசிடும்போது கூட சொன்னேன், இந்த மல்லர் கம்பம் நிறைய விளையாட்டுகள் வந்து நீங்க ஈஸியா வந்து நேஷனல் லெவல்ல மெடல் அடிக்கலாம். அந்த திறமைகள்லாம் வந்து உங்களுக்கு இருக்கு. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நம்ம பக்கத்துல கடல் இருக்கிறதுனால கடல்ல மீன் பிடிக்கிறவர்கள் மீனவர்கள் நிறைய இருக்கிறாங்க. ஸோ அவங்களோட இயற்கையாகவே அதே மாதிரி நம்ம ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா பனை தொழில் வந்து ஒரு மிகப்பெரிய தொழிலாக வந்து இன்னும் இருந்துகிட்டு இருக்கு. ஸோ இந்த பனை தொழில் பண்ணக்கூடியவங்களோட உடல் அமைப்புகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 ஸ்ட்ராங்கு. அன்னைக்கு ஒருத்தர் பார்த்தீங்கன்னா அவர் கை பார்த்தீங்கன்னா ஒரு அவ்வளோ பெரிய ஸ்ட்ராங்கான ஒரு கையாக இருக்குது. அவர் உடல் அமைப்பு வந்து அவ்வளோ பெரிய நல்ல ஒரு உடல் அமைப்பாக இருக்குது. ஸோ இப்போ இவங்க மாதிரி ஆட்கள் வந்து இந்த மாதிரி விளையாட்டில் வந்து நீங்கள் வரும்போது குறிப்பாக அந்த நீச்சல் மாதிரி விளையாட்டுகள் எல்லாம் வரும்போது வந்து உங்களுக்கு இயற்கையாகவே வந்து ஒரு 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 முன்னழுத்தம் வந்து உங்களுக்கு வந்து இருக்கு. நீங்க மற்றவங்க ஓடுறத விட நீங்க ஒரு 10 ஸ்டெப் அதிகமாக முன்னாலே ஓடுற மாதிரி ஒரு உங்களுக்கு இயற்கையாகவே கடவுள் உங்களுக்கு வந்து ஒரு அமைப்பை கொடுத்துருக்காரு. ஸோ இந்த மக்கள் நீங்க இந்த விளையாட்டுகளை எல்லாம் சிறப்பான முறையில் செய்யும் போது விளையாடும் போது இந்த விளையாட்டு போட்டிகளில் பெரிய அளவில் பங்கெடுக்கும் போது ஒரு ஆவலோடு பங்கெடுக்கும் போது வந்து நீங்க வந்து உங்க குழந்தைகள் வந்து தேசிய லெவல்ல உலக லெவலில் வந்து வெற்றி அடைவதற்கு அதிகபட்ச வாய்ப்புகள் வந்து கண்டிப்பா இருக்கு. கண்டிப்பா நீங்க வெற்றி அடைவீங்க. ஸோ இந்த சிறப்பான முறையில் இந்த பள்ளியை நடத்தி வருகின்ற மரியாதைக்குரிய தம்பி கார்த்திக், அவருக்கு உறுதியான இருக்கக்கூடிய ரமேஷ் சிங் ஆகியோருக்கு காவல்துறையின் சார்பாக இனிய நன்றிகளையும் மனமார்ந்த வாழ்க்கைகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்ப கிராமத்துல வந்து பாத்தீங்கன்னா குறிப்பா வந்து இந்த குடிப்பழக்கம் வந்து ரொம்ப அதிகமாகிட்டு இருக்கு. இந்த போதை வஸ்துகள் பழக்கம் வந்து அதிகமாகிட்டு இருக்கு. உங்க பையனோ குழந்தை பொண்ணையோ வந்து நீங்க இந்த மாதிரி ஒரு விளையாட்டு துறையில நீங்க ஈடுபடுத்தும் போது வந்து 100% உறுதியா சொல்றேன், அந்த பையங்க இந்த மாதிரி போதை கலாச்சாரம் போதை வஸ்து இந்த பக்கத்துக்கே போக மாட்டாங்க. அவங்க முழுக்க வந்து அவங்க உடம்பு மனசும் வந்து பாத்தீங்கன்னா தாம் வந்து வெற்றி அடையணும், தன்னோட உடம்பு நல்லா வச்சுக்கணும், கண்டதை சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறது வந்து அதுல ரொம்ப கண்ணும் கருத்துமா இருப்பாங்க. இப்ப இதுல விளையாடக்கூடிய பையங்களையும் பாத்தீங்களா அவ்வளவு ஃபிட்டஸ்ட் பையங்களா இருக்கிறாங்க. ஒரு சின்ன பொண்ணெல்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளவு ஸ்பீடா வந்து சிலம்பமெல்லாம் சுத்துச்சு. ஸோ இந்த உடம்பையும் மனதையும் சிறப்பாக வச்சிருக்கிறதுக்கு வந்து இந்த விளையாட்டு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நீங்க பிற்காலத்தில் வந்து நீங்க மருத்துவர்கள்ட்ட போகாம இருக்கணும், மருத்துவ செலவு சுத்தமா 0வா இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்க குழந்தைகளை இந்த விளையாட்டுக்கு நீங்க அனுப்புங்க. இன்னும் சொல்ல போனா நீங்க உங்களுக்கு விளையாட முடியாட்டா நீங்க யோகா எல்லாம் பண்ணுங்க பெற்றோர்கள். அப்படிங்கும்போது அந்த மருத்துவ செலவு 0 ஆயிடும். உங்களுக்கு எந்த விதமான நோயும் வராது. நம்ம அந்த காலத்துல இருந்து பாத்தீங்கன்னா
நம்மளோட கலாச்சாரமே வந்து பாத்தீங்கன்னா உணவே மருந்து, மருந்தே உணவு. நம்ம எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அளவோடு பெற்று வளமோடு வாழ்க, அது மாதிரி அது அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சுன்னு சொல்லி நம்ம பண்பாடு, நம்ம முன்னோர்கள் வந்து ரசிச்சு ருசிச்சு வாழ்ந்த வாழ்க்கையை நம்ம வந்து பின்பற்றணும் என்று சொன்னால் நோய் வராது. இந்த சிறப்பான முறையில் இந்த விளையாட்டை வந்து மனதுக்கும் உடலுக்கும் ஒரு நன்மை பயக்கூடிய, மனதை ஒருங்கிணைக்கக்கூடிய, இந்த மாதிரி இந்த குழந்தைகள்லாம் நல்லா படிச்சு நல்ல மைண்ட்ல நல்லா ஏறும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஒருமுகப்படுத்தக்கூடிய இந்த விளையாட்டை சிறப்பான முறையில் சொல்லிக் கொடுக்கின்ற அந்த ஆசான் அவர்களுக்கு மீண்டும் நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு, இந்த விளையாட்டுக்கு வந்து இந்த ஊருக்காரங்க எல்லாரும் சிறப்பான முறையில் இதுவரைக்கும் நீங்கள் ஒத்துழைக்காம இருந்தால் நீங்கள் இன்னும் சிறப்பாக அந்த தம்பிகளுக்கு வந்து ஒத்துழைப்பு கொடுத்து அவங்கள மென்மேலும் வளர்த்து விட்டு, இந்த ஊர் வந்து கன்னிகாபுரி ஊர் வந்து அருமையான ஒரு நல்ல பேரில் இருக்குது. கன்னிகாபுரின்னு இருக்கு, ஒரு இயற்கையான ஒரு பேராக இருக்குது, வரலாற்று பேராக இருக்குது, கடல் ஓரத்தில் அமைஞ்சிருக்கு. இந்த கன்னிகாபுரியோட பேரை நீங்கள் உலக அளவில் கொண்டு போகிறதுக்கு இந்த இளைஞர்கள், இந்த யுவதிகள் நீங்கள் கொண்டு போகணும். நீங்கள் எடுத்துக்கின்ற விளையாட்டை சிறப்பான முறையில் விளையாடி வெற்றி பெற வேண்டும். உங்கள் இலக்கு வெற்றியாக இருக்க வேண்டும். அந்த எல்லாத்துக்கும் வெற்றி கிடைச்சிடாது, அடுத்த போட்டியில் கண்டிப்பாக கிடைக்கும். அதனால் அந்த மாதிரி ஒரு தாழ்வு மனப்பாயம் வந்துட வேண்டாம். ஒரு போட்டியில் ஒருத்தர் ஜெயிச்சாருன்னா அடுத்த போட்டியில் இன்னொருத்தர் ஜெயிப்பார். அதனால் விட்டு கொடுக்கக்கூடிய தன்மை இருக்கணும். தோற்றாலும் அதை ஃபேஸ் பண்ணக்கூடிய தன்மை இருக்கணும். எக்காரணம் கண்டும் நாம் வந்து ஒரு தற்கொலை அந்த மாதிரி எண்ணங்களுக்கெல்லாம் போகாமல், வாழ்க்கையில மிகப்பெரிய நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அந்த வாய்ப்புகள் கண்டிப்பா உங்களை தேடி வரும். நீங்க நினைத்த வாழ்க்கை, நினைத்த வேலை, நினைத்த எதிர்காலம் அமையும் என்று எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு இந்த சிறப்பான வாய்ப்பை அந்த மாதிரி இந்த விளையாட்டுகளை நீங்க உங்க குறிப்பா அந்த கிராமத்தோட சேர்ந்த பெற்றோர்கள், பெரியோர்கள் உங்களோட குழந்தைகளை வந்து இந்த விளையாட்டுகள்ல வந்து நீங்க வந்து சேர்த்து விட்டு ஒரு சிறப்பான பயிற்சியை வழங்கும் போது வந்து இந்த குழந்தைகள் வந்து ஒரு மிகச்சிறந்த அந்த விளையாட்டுல வந்து மிகச்சிறந்த ஆளுமைகளா வர்றதுக்கு வந்து ஒரு பெரிய வாய்ப்புகள் இருக்கு. குறைந்த செலவுல உங்க ஊருக்கே வந்து இந்த தம்பிமாராவது உங்க ஊரை சேர்ந்த ஒரு BE இன்ஜினியரிங் முடிச்ச தம்பி வந்து அவர் படிச்சு முடிச்சுட்டு வேறு வேலைக்கெல்லாம் போயிருக்கலாம். அதெல்லாம் விட்டுட்டு உங்க ஊருக்கே இருந்து ஒரு இன்ஜினியரிங் கிராஜுவேட் வந்து உங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்குறாருன்னு கேட்டீங்கன்னா, இந்த வாய்ப்பை வந்து நீங்க கன்னிகாபுரி மற்றும் அதற்கு சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து குறிப்பா பெற்றோர்கள் வந்து அதிகமாக பயன்படுத்திக்கணும். இந்த சுற்றுவாரத்தில் இருக்கக்கூடிய பள்ளிகள், தலைமை ஆசிரியர்கள், எங்கெங்கெல்லாம் பள்ளி நிர்வாகங்கள் வச்சு நடத்திட்டு இருக்காங்களோ அந்த தம்பியை சிறப்பான முறையில் பயன்படுத்தி நம்ம பகுதியை சேர்ந்த பெருவாரியான மாணவ மாணவிகள் மாவட்ட லெவல், மாநில லெவல், தேசிய லெவலில் வந்து இந்த சிலம்பக்கலையோட சேர்ந்து இருக்கக்கூடிய இந்த நான் தம்பிகிட்ட பேசியிருக்கும்போது கூட சொன்னேன், இந்த மள்ளர் கம்பம் நிறைய விளையாட்டுகள் வந்து நீங்க ஈஸியா வந்து நேஷனல் லெவல்ல மெடல் அடிக்கலாம். அந்த திறமைகள்லாம் வந்து உங்களுக்கு இருக்கு. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நம்ம பக்கத்துல கடல் இருக்கிறதுனால கடல்ல மீன் பிடிக்கிறவர்கள், மீனவர்கள் நிறைய இருக்கிறாங்க. ஸோ அவங்களோட இயற்கையாவே அதே மாதிரி நம்ம ஏரியால வந்து பாத்தீங்கன்னா பனை தொழில் வந்து ஒரு மிகப்பெரிய தொழிலா வந்து இன்னும் இருந்துகிட்டு இருக்கு. ஸோ இந்த பனை தொழில் பண்ணக்கூடியவங்களோட உடல் அமைப்புகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப 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 ஸ்ட்ராங்கு. அன்னைக்கு ஒருத்தர் பாத்தீங்கன்னா அவர் கை பாத்தீங்கன்னா ஒரு அவ்வளோ பெரிய ஸ்ட்ராங்கான ஒரு கையா இருக்கு. அவர் உடல் அமைப்பு வந்து அவ்வளோ பெரிய நல்ல ஒரு உடல் அமைப்பா இருக்கு. ஸோ இப்போ இவங்க மாதிரி ஆட்கள் வந்து இந்த மாதிரி விளையாட்டுல வந்து நீங்க வரும்போது, குறிப்பா அந்த நீச்சல் மாதிரி விளையாட்டுகள் எல்லாம் வரும்போது வந்து உங்களுக்கு இயற்கையாவே வந்து ஒரு 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 முன்னழுத்தம் வந்து உங்களுக்கு வந்து இருக்கு. நீங்க மற்றவங்க ஓடுறத விட நீங்க ஒரு 10 ஸ்டெப் அதிகமாக முன்னாலேயே ஓடுற மாதிரி ஒரு உங்களுக்கு இயற்கையாவே கடவுள் உங்களுக்கு வந்து ஒரு அமைப்பை கொடுத்துருக்காரு. ஸோ இந்த மக்கள் நீங்க இந்த விளையாட்டுகளை எல்லாம் சிறப்பான முறையில் செய்யும் போது, விளையாடும் போது, இந்த விளையாட்டு போட்டிகளில் பெரிய அளவில் பங்கெடுக்கும் போது, ஒரு ஆவலோடு பங்கெடுக்கும் போது வந்து நீங்க வந்து உங்க குழந்தைகள் வந்து தேசிய லெவல்ல, உலக அளவில் வந்து வெற்றி அடைவதற்கு அதிகபட்ச வாய்ப்புகள் வந்து கண்டிப்பா இருக்கு. கண்டிப்பா நீங்க வெற்றி அடைவீங்க. ஸோ இந்த சிறப்பான முறையில் இந்த பள்ளியை நடத்தி வருகின்ற மரியாதைக்குரிய தம்பி கார்த்திக், அவருக்கு உறுதியான இருக்கக்கூடிய ரமேஷ் சிங் ஆகியோருக்கு காவல்துறையின் சார்பாக இனிய நன்றிகளையும் மனமார்ந்த வாழ்க்கைகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்ப கிராமத்துல வந்து பாத்தீங்கன்னா குறிப்பா வந்து இந்த குடிப்பழக்கம் வந்து ரொம்ப அதிகமாகிட்டு இருக்கு. இந்த போதை வஸ்துகள் பழக்கம் வந்து அதிகமாகிட்டு இருக்கு. உங்க பையனோ குழந்தை பொண்ணையோ வந்து நீங்க இந்த மாதிரி ஒரு விளையாட்டு துறையில நீங்க ஈடுபடுத்தும் போது வந்து 100% உறுதியா சொல்றேன், அந்த பையங்க இந்த மாதிரி போதை கலாச்சாரம், போதை வஸ்து இந்த பக்கத்துக்கே போக மாட்டாங்க. அவங்க முழுக்க வந்து அவங்க உடம்பு மனசும் வந்து பாத்தீங்கன்னா தாம் வந்து வெற்றி அடையணும், தன்னோட உடம்பு நல்லா வச்சுக்கணும், கண்டதை சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறது வந்து அதுல ரொம்ப கண்ணும் கருத்துமா இருப்பாங்க. இப்ப இதுல விளையாடக்கூடிய பையங்களையும் பாத்தீங்களா,
அவ்வளவு ஃபிட்டஸ்ட் இதை பார்த்தா அங்கனுக்குள்ள பொறி பறக்கு போலயே. போராது போராது. இந்த உடம்பையும் மனதையும் சிறப்பாக வச்சுக்கிறதுக்கு இந்த விளையாட்டு நீங்க பிற்காலத்துல வந்து நீங்க மருத்துவர்கள்ட்ட போகாம இருக்கணும், மருத்துவ செலவு சுத்தமா ஜீரோவா இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்க குழந்தைகளை இந்த விளையாட்டுக்கு நீங்க அனுப்புங்க. இன்னும் சொல்ல போனா நீங்க உங்களுக்கு விளையாட முடியாட்டா நீங்க யோகா எல்லாம் பண்ணுங்க பெற்றோர்கள். அப்படிங்கும்போது அந்த மருத்துவ செலவு ஜீரோ ஆயிடும், உங்களுக்கு எந்த விதமான நோயும் வராது. நம்ம அந்த காலத்துல இருந்து பாத்தீங்கன்னா நம்மளோட கலாச்சாரமே வந்து பாத்தீங்கன்னா உணவே மருந்து, மருந்தே உணவு. நம்ம எல்லாமே தலைவர் திரு அந்தர்நாடார் அவர்கள் கொண்டாடுபடுத்தி கௌரிக்குமார் கட்டுக்கொள்ளும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1970கள் வரைக்கும் வந்து எம்ஜிஆர் நடித்த படங்கள்ல வந்து எம்ஜிஆரும் நம்பியாரும் வந்து வால் சண்டை, அதே மாதிரி சிலம்ப சண்டைகள், அதே மாதிரி சாண்டோ சின்னப்பத்தவருடைய சிலம்ப சண்டைகள்லாம் தொடர்ந்து நிறைய வந்துகிட்டே இருந்துச்சு. அது மக்களும் ரொம்ப ரசிச்சாங்க, கிராமங்களே அது தொடர்ந்து ரொம்ப லைவாவே இருந்துகிட்டே இருந்துச்சு. அது ஒரு வீர விளையாட்டாவே இருந்துச்சு. தமிழ் விளையாட்டுகள்ல இந்த சிலம்பம் வந்து ஒரு முக்கியமான விளையாட்டு, ஒரு தற்காப்பு கலை. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு 25-30 வருஷமா வந்து இந்த சிலம்பத்தை பத்தி பெரிய அளவுல யாரும் எடுக்கல, அப்படியே கொஞ்சமா அப்படியே கழுதஞ்சு கட்டரமான மாதிரி ஆயிடுச்சு. ஆனா சமீப காலங்கள்ல பாத்தீங்கன்னா ஒரு 2010க்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த சிலம்பக்கலை வந்து ஒவ்வொரு கிராமத்திலையும் இளைஞர்கள் வந்து இதை எப்படி ஒரு தன்னெழுச்சியா வந்து இந்த சிலம்பக்கலையை வந்து கத்துக்கணும்னு சொல்லிட்டு கத்துக்கிட்டு ஒவ்வொரு பள்ளிகள்லையும் இன்னைக்கு எப்படி வந்து வெளிநாட்டு விளையாட்டுகள் வந்து எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஒவ்வொரு பள்ளிகள்லையும் நடந்துகிட்டு இருக்கோம், அதே மாதிரி இந்த தமிழ்நாடு விளையாட்டுகள், அது குறிப்பா வந்து கேலோ இந்தியா வந்ததுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா இந்த இந்தியாவை பூர்வீகமாக கொண்ட விளையாட்டுகளை வந்து அரசாங்கங்கள் வந்து சிறப்பான முறையில வந்து முன்னெடுத்து அந்த விளையாட்டுகளை வந்து ஒவ்வொரு பள்ளி கிராமந்தோறும் வந்து கொண்டு போய் இந்த விளையாட்டுகளை வந்து தேசிய விளையாட்டுகளாக வந்து மாத்தி விட்டார்கள். அதன்படி பாத்தீங்கன்னா இப்போ நீங்க நீட்டு தேர்வுக்கு வந்து செலக்ட் ஆகணும்னு கேட்டீங்கன்னா உலக அளவுல விளையாட்டு போட்டிகளில் நீங்க கலந்துக்கிட்டீங்கன்னு சொன்னீங்கன்னா 1000 மார்க் கொடுக்குறான். அதே மாதிரி வந்து நேஷனல் லெவல்ல விளையாடின போட்டிகளை கலந்துக்கிட்டீங்கன்னு சொன்னீங்கன்னா அதுக்கு ஒரு மார்க்கு, அப்புறம் ஸ்டேட் லெவலு, டிஸ்ட்ரிக்ட் லெவல், இதுக்கெல்லாம் ஒவ்வொரு சர்டிபிகேட்டுக்கும் ஒரு மார்க் கொடுக்குறான். ஸோ சில விளையாட்டுகள் வந்து நம்மளால வந்து அதுக்குள்ள பயிற்சி தலங்கள் அதெல்லாம் வந்து இல்லாததுனால லோக்கல்ல இந்த மாதிரி விளையாட்டுகள் வந்து ஒரு தேசிய லெவல்ல வந்து ஒரு இம்பார்ட்டன்ஸ் பெற்றதுனால இந்த மாதிரி விளையாட்டுகள் நம்ம ஈஸியா வந்து என்ன செய்யலாம், கத்துக்கலாம். அதுல வந்து நம்ம சாதனைகள் புரியலாம். அந்த மாதிரி புரியும் போது நம்மளோட எஜுகேஷன், நம்மளோட வந்து பாத்தீங்கன்னா அளவோடு பெற்று வளமோடு வாழ்க, அது மாதிரி அது அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சுன்னு சொல்லி நம்ம பண்பாடு, நம்ம முன்னோர்கள் வந்து ரசிச்சு ருசிச்சு வாழ்ந்த வாழ்க்கையை நம்ம வந்து பின்பற்றணும் என்று சொன்னால் நோய் வராது. இந்த சிறப்பான முறையில் இந்த விளையாட்டை வந்து மனதுக்கும் உடலுக்கும் ஒரு நன்மை பயக்கூடிய, மனதை ஒருங்கிணைக்கக்கூடிய, இந்த மாதிரி இந்த குழந்தைகள்லாம் நல்லா படிச்சு நல்ல மைண்ட்ல நல்லா ஏறும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஒருமுகப்படுத்தக்கூடிய இந்த விளையாட்டை சிறப்பான முறையில் சொல்லிக் கொடுக்கின்ற அந்த ஆசான் அவர்களுக்கு மீண்டும் நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு இந்த விளையாட்டுக்கு வந்து இந்த ஊருக்காரங்க எல்லாரும் சிறப்பான முறையில் இதுவரைக்கும் நீங்கள் ஒத்துழைக்காம இருந்தா நீங்க இன்னும் சிறப்பாக அந்த தம்பிகளுக்கு வந்து ஒத்துழைப்பு கொடுத்து அவங்கள மென்மேலும் வளர்த்து விட்டு இந்த ஊர் வந்து கன்னிகாபுரி ஊர் வந்து அருமையான ஒரு நல்ல பேர்ல இருக்கு. கன்னிகாபுரின்னு இருக்கு, ஒரு இயற்கையான ஒரு பேரா இருக்கு, வரலாற்று பேரா இருக்கு, கடல் ஓரத்தில் அமைஞ்சிருக்கு. இந்த கன்னிகாபுரியோட பேரை நீங்க உலக அளவில் கொண்டு போறதுக்கு இந்த இளைஞர்கள், இந்த யுவதிகள் நீங்க கொண்டு போனோம். நீங்க எடுத்துக்கிட்ட விளையாட்டை சிறப்பான முறையில் விளையாடி வெற்றி பெற வேண்டும். உங்கள் இலக்கு வெற்றியாக இருக்க வேண்டும். அந்த மாதிரி இந்த விளையாட்டுகளை நீங்க உங்க குறிப்பா அந்த கிராமத்தோட சேர்ந்த பெற்றோர்கள், பெரியோர்கள் உங்களோட குழந்தைகளை வந்து இந்த விளையாட்டுகள்ல வந்து நீங்க வந்து சேர்த்து விட்டு ஒரு சிறப்பான பயிற்சியை வழங்கும் போது வந்து இந்த குழந்தைகள் வந்து ஒரு மிகச்சிறந்த அந்த விளையாட்டுல வந்து மிகச்சிறந்த ஆளுமைகளா வர்றதுக்கு வந்து ஒரு பெரிய வாய்ப்புகள் இருக்கு. குறைந்த செலவுல உங்க ஊருக்கே வந்து இந்த தம்பிமாராவது உங்க ஊரை சேர்ந்த ஒரு BE இன்ஜினியரிங் முடிச்ச தம்பி வந்து அவர் படிச்சு முடிச்சுட்டு வேற வேலைக்கெல்லாம் போயிருக்கலாம். அதெல்லாம் விட்டுட்டு உங்க ஊருக்கே இருந்து ஒரு இன்ஜினியரிங்